அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து கோதுமை மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி செம்ம சூப்பர்பான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து மிகவும் சுவையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது. இது பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தோன்னே இது என்னடா ரொம்ப கஷ்டம் போல் செய்கிறதுன்னு நினச்சிடாதீங்க. ரியலி ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதோட சுவை வந்து அப்படியே தேவாமிர்தமாக இருக்குங்க. ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் 200 கிராம் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெய் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பிசு பிசுன்னு ரொம்ப இதாக பிசைஞ்சிடக்கூடாது. தண்ணி அளவு கவனமாக பார்த்து ஊற்றி இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பியும் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நான் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். சுகர் சிரப் பண்ணதுக்கு நான் வந்து 200 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். ஒரு 150 ml தண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து 2 பிஞ்ச் நம்ம குங்குமப்பூ போட்டுக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா சிரப், அதாவது பாகு பதத்துக்கு வந்துடும். ரொம்ப பிசு பிசுன்னு பண்ணாதீங்க. இப்போ வந்து மாவு பாருங்கள் ரெடி ஆகிட்டு. இந்த மாவை வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி சேம் சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோம் அதே மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிட்ஸா கட்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா சாதாரண நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஷீட்டில் வந்து உள் பக்கம் மட்டும்தான் நான் கட் பண்ணுதேன். இந்த சைடு எட்ஜ் எல்லாமே அப்படியே விட்டுட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த எட்ஜில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு திரும்பியும் எட்ஜில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 4ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது திரும்பியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக நல்லா அதை வந்து அழுத்தி விட்டுருங்க. 2 பக்கமும் உள் பக்கமாக கொண்டு போய் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் நான் எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. மிடில் இருந்து அந்த மாவை உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வெளியே எடுக்கும்போது நல்லா இலை மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா அதே சமயத்தில் இந்த அந்த இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இன்னொரு தடவை நான் காமிச்சிருந்தேன். உள் பக்கமாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா ஃபிக்ஸாகவும் இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு இலை மாதிரி வந்துடும். ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். நல்ல லூஸாக இருக்குது பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம இதை ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். தீ வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒரே டைமில் நிறைய போடாதீங்க. நான் வந்து ஒன்லி 4 மட்டும் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அது பொரிஞ்சு வரும்போது பாருங்கள், அந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே நீட்டாக அழகாக பொரிஞ்சு வருது. அது நல்ல ஒரு இலை மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அதாவது பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் பொரிக்கக்கூடாது. நல்லா மொறுமொறுன்னு சத்தம் ஒரு சவுண்டு, நல்லா கரகரன்னு அந்த சவுண்டு, அதாவது பொரிச்சதுக்கு நம்ம எப்படி நார்மலாக எல்லாமே பொரிக்கும், வடை பஜ்ஜியா எல்லாம் பொரிக்கும், அதை மாதிரி நார்மலாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சுகர் சிரப்பில் போட்டுருங்க. சுகர் சிரப்பில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சா போதும். சுகர் சிரப்பில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிளேட்டில் வச்சிடலாம். அது வந்து கரெக்டாக ஊறி போய் இருக்கும். அதே சமயத்தில் கிறிஸ்பாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 ஹவருக்குலாம் விட்டுட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் மாதிரி ஆயிரும். ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு போட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா அது ஊறி இருக்கும். அதே சமயத்தில் கிறிஸ்பாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.